கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த போன நாட்கள் எல்லாம் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து ஒரு புதிய நாளை கர்த்தர் காண செய்தபடினாலே ஒரு விஷயம் நம் தலையில தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த மனமனுஷ நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக, நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக, இந்த வார்த்தைகளை விசுவாசிக்க, கைக்குள்ள, கீழ்ப்படிய, அர்ப்பணிக்க, இந்த வார்த்தையின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க தேவன் கிருபை செய்யும்படியாய் கண்களை மூடி நாம் தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த ஆண்டவரை காலவெளிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்டில் கண்மணி போல பாதுகாத்து எங்களுக்கு நல்ல ஜீவன் சுகபலத்தம் தேவைகளை சந்தித்து ஒரு புதிய நாளை காண செய்த கிருபைக்காய் நன்றி. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே துதிக்கிறோம், எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். தேவ நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் எங்களோடு பேசுங்கப்பா. ஆண்டவரே உடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே ஆமே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். புக் ஆஃப் நெகேமியா சாப்டர் 1 verse 6. உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று சொல்லி நெகேமியா ஜெபிக்கிற ஒரு விதத்தை இங்க வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளாகிய நாம் சபைக்கு வரும்போது ஆலயத்திலே சரி, நம்முடைய குடும்பத்திலே, வீடுகளே சரி, கூட்டங்களே சரி, நம்ம விதமாய் ஜெபிக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவனுமாய் இருப்பதாக என்று சொல்லி என் ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா இதுல எத்தனை பேருடைய ஜெபம் கேட்கப்படுகிறது அல்லது ஏன் அநேகருடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் அறிந்து நமக்கு ஒரு, அதாவது நம்ம ஜெபிக்கும் போது அது தேவனை சென்றடைய வேண்டும். பவுல் சொல்கிறார், நான் ஆகாயத்துல சிலமம் பண்ணுகிறவனை போல இருக்கக்கூடாது. நான் ஜெபிக்கிறதுலே பலன் வேண்டும், நான் ஜெபிக்கிறதுலே பதில் வர வேண்டும். அதற்குரிய காரியங்களை நான் ஆயத்தப்படுத்தி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய நிருபத்துல சொல்லுகிற விதமாய் நாம் ஜெபிக்கும் போது நம்ம நேரம், நம்முடைய பிரயாசம், நம்முடைய முயற்சி அது ஒருபோது வீணாய் போகாதபடி ஆண்டவர் அதுக்கு பதில் செய்ய வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரு 3, 4, 5 காரியங்களை இந்த காலவெளியில் தியானிக்க ஆண்டவர் இரக்கம் செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நெகேமியா ஜெபிக்கிற அந்த விதத்தை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு பின்பதாக பதில் தருகிறதை நம்ம பார்க்கிறோம். ராஜாவுடைய கண்கள் தயவு பெற்று ஆண்டவர் கிரியை செய்கிறதை நம்ம வாசிக்கிறோம். அலங்கம் கிடக்கிறது, இடிந்து கிடக்கிறது, வாசல் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறது. எருசலேமிலே சமாதானம் இல்லை, நிந்தையும் வேதனையும் பெருகிருக்கிற அந்த நாட்கள்ல நெகேமியா பண்ண காரியங்கள் 4ஆம் வசனத்துல வாசிக்கும் போது இந்த வார்த்தைகளை 3ஆம் வசனத்திலிருந்தே நம்ம வாசிக்க கேட்போம். நெகேமியா சாப்டர் 1 verse 3 onwards. அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி என்று சொல்லி அவர் அங்க ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இரக்கமுள்ள தேவன், உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிறவரே என்று சொல்லி அவர் ஆண்டவரை மிகைப்படுத்தி ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கிறதை வாசிக்கிறோம். ஆனால் 6ஆம் வசனத்துல அவர் ஜெபிக்கிற ஜெபங்களை பார்க்கும்போது, நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கை இடுகிற அடியேனுடைய ஜெபத்திற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. யாருடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார்? அநேக ஜெபங்கள்ல பல விதங்கள் உண்டு. விசுவாசமான ஜெபம், போராடி ஜெபிக்கிற ஜெபம், கண்ணீரோடு ஜெபம், முழங்கால ஜெபம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஒவ்வொரு ஜெபத்திற்குமே ஆண்டவர் பதில் தர சித்தமுள்ளவராக இருக்கிறார். சரி, 10 ஜெபத்துல ஒரு ஜெபத்தை நம்ம கேட்டுட்டு மீதி 9 ஜெபத்தை நம்ம கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது. கூப்பிடுகிற ஒவ்வொரு காரியங்களுக்குமே ஆண்டவர் பதில் தர வல்லமுடையவராக இருக்கிறார். அப்படி என்றால் நாம் கூப்பிடுகிற விதமும் முறையும் நாம் சரியாக அறிந்து கொள்ளும் போது, வேதத்தின்படி நாம் சரியாய் அப்படியா ஜெபிக்க கற்றுக்கொள்ளும் போது அல்லது ஜெபிக்க முற்படும் போது ஆண்டவர் நிச்சயமாய் ஜெபத்தை கேட்க வல்லமுடையவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க எசேக்கியா ஜெபிக்கிறார். பாவ அறிக்கை,
இஸ்ரவேல் புத்திரருக்கு 6ஆம் வசனம், உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு, பாவங்களை அறிக்கை செய்கிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உடைய கண்கள் திறந்தவைகளும் உடைய செவிகள் கவனிக்கிறதுமா இருப்பதாக என்று சொல்லி இங்க நெகேமியா ஜெபிக்கிற விதத்தை நமக்கு ஆவியானவர் நெகேமியா மூலமாய் கற்று தருகிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கை செய்யும் போது நம்முடைய மன்றாட்டுகள் நிச்சயமாய் கேட்கப்படுகிறது. சில பேர் இப்படி ஜெபிப்பாங்க, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னியும். அது அல்ல ஜெபம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் அறிந்தே செய்தே, ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள், அதுக்கு பின்னாடி நிறைய காரியங்கள் அவர் சொல்றார். மிகவும் கெட்டவர்களாக நடந்தோம், உங்களுடைய கட்டளைகளை நாங்கள் கை கொள்ளாத போனோம்னு சொல்லி அவருடைய உண்மையான அனுபவத்தை அவர் அப்படியே ஆண்டவரத்துல சொல்லுகிற போது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு 2ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்து ஆண்டவர் மறு உத்தரவு அருளுகிறார். சூழ்நிலைகளை சாதகமாய் உண்டாக்குகிறார். அவருடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படுகிறது. ராஜா அவருடைய கண்களை தயவிற்கு கிடைக்கப்படுகிறது. விரும்பிய காரியத்துக்கு மேலாகவே ஆண்டவர் அனுகூலம் பண்ணி அந்த காரியங்களை முடிவுக்கு கொண்டு வருகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கிற காரியத்துக்கு அதிகமாகவே ஆண்டவர் பதில் செய்கிறார். நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் கேட்பதற்கும் அதிகமாக செய்கிற தேவன். ஏன் நம்முடைய ஜெபங்கள்ல நம்ம என்ன ஜெபிக்கமோ அதை கூட நம்ம சில நேரத்தில் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய சித்தம் அது அல்ல. நம்முடைய ஜெபிக்கிறதுக்கு மேலாக இன்னும் அதிகமாய் ஆண்டவர் தந்து நம்ம இன்னுமாய் ஆஸ்வதிக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். நன்றாக அறிந்து கொள்வோமாக. நாம் கேட்டதை மட்டும் கொடுப்பவர் தேவன் அல்ல. நாம் நம்முடைய கேட்பதற்கு அதிகமாகவே தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கும் போது தானியேல் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. 20ஆம் வசனம் 21ஆம் வசனம், Daniel chapter 9 verse 20 and 21. இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாக இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு, அதேதான் அங்க நெகேமியா சொல்றார், எங்கள் பாவங்களை மன்னித்தரலும். இவர்களாம் தேவ பிள்ளைகள். ஒருவேளை உலகத்துல ராஜாவுக்கு முன்பாக பானபாத்திரக்காரராய் இவர் காணப்பட்டார். ராஜாவுக்கு திராட்சரசம் பருக கொடுக்கிற அந்த வேலையை அவர் செய்தாலும் பரிசுத்தமானாய் தேவ மனுஷனாய் நெகேமியா அந்த நாட்களில் காணப்பட்டார். இஸ்ரவேலுக்காக தன்னுடைய சொந்த ஜனத்துக்காக திறப்பின் வாசலை நின்று ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். இங்க தானியேலை பார்க்கும் போது ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஊழியக்காரா இருக்கலாம், தீர்க்கதரிசியா இருக்கலாம், உலகத்துல எந்த பொறுப்பில் நம்ம இருந்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் ஜெபிக்க முறை என்பது என்னவென்றால், மகா பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக நாம் வரும்போது, ஆண்டவரே நாங்கள் பாவிகள் என்று சொல்லி நம்முடைய காரியங்களை உணர்த்தும் போது, ஆண்ட உண்மையாய் அவற்றுக்காய் மனவருந்தும் போது, அதை விட்டு விடுவேன் என்று சொல்லி அறிக்கை செய்யும் போது, ஆண்டவர் நம்முடைய மன்றாட்டை கேட்டு நம்மை மன்னித்து நம்முடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. நிச்சயமாகவே பதில் அளிக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யார் மூலமாகவும் நம்முடைய ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தேவன் பரலோக தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, பாவியாக என்னுடைய அடியான் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஆண்டவரை நேரடியாய் ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து நம்மை அறிக்கை செய்து நம்முடைய காரியங்களை நாம் சரி செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு பதில் செய்கிறார். தானியேல் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாக இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு, என் பாவத்தையும் என் ஜனமாக இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு, என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்கு என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். ஆண்டவருடைய நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலி நேரமாகிய வேளையில என்னை தொட்டான். ஜெபிச்சு கொண்டிருக்கும் போதே தூதனை கர்த்தர் அனுப்பி தானியேல் தொடப்படுகிறார். 23ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது அல்லது உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே காபிரியேல் தூதன் மூலமாக அதை வெளிப்படுத்துகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே சரி அல்லது ஜெபித்து முடிப்பதற்கு உடனேயே தேவன் பதில் கொடுக்க வல்லமுடையவராக இருக்கிறார் என்கிற அந்த வார்த்தையை எப்போதுமே நம்ம மனதில் கொள்வோமாக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலேயே நம்ம வாசிக்கும் போது, Psalms 32 verse 5, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சங்கீதக்காரனாகிய தாவீது இதை எழுதுகிறதை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கிடுவேன் என்றேன். தேவரீ, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நம்முடைய அக்கிரமங்களை மறைக்காமல் தேவனிடத்தில் அறிக்கை செய்யும் போது இது ஒரு போதக சங்கீதமா இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு போதிக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சங்கீத புஸ்தகத்தின் மூலமாய் நமக்கு போதிக்கிறார். தாவீதை கர்த்தர் அப்படியாய் கரத்துல பயன்படுத்தி அந்த நாட்கள்ல
வேத வசனத்துல தன்னுடைய வார்த்தைகள், தன்னுடைய திட்டங்கள், தன்னுடைய போதனையை, தன்னுடைய காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அப்ப நம்ம ஜெபிக்கும் போது தாவீது சொல்லுகிறார், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு என்ன பண்ணேன்? அறிவித்தேன். ஜெபத்துல துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், பாடல்களை பாடுகிறோம். அதுல ஒரு பகுதி என்னென்றால், நம்முடைய அக்கிரமத்தை மறைக்காமல் தேவனுடைய பாதத்தில் அறிக்கை செய்யும் போது, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர், அல்லது என் ஜெபத்துக்கு பதில் கிடைத்தது, நான் விடுதலை அடைந்தேன், நான் சுகமானேன், நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்பதை தாவீது அந்த வசனம் முடிவதற்குள்ளாக அவருடைய அனுபவத்துல ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லுகிறார். தானியேல் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே தூதன் வந்து தொடரார். என்ன ஒரு அருமையான அனுபவம் பாருங்க. நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே கர்த்தர் கிரியை செய்கிறார். ஜெபித்து முடித்து பல நாட்கள் காத்திருக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு. ஆனால் சில நேரங்கள்ல ஆண்டுடைய பாதத்துல நம்ம அப்படியாய் ஜெபிக்கும் போது, நம் பாவ அறிக்கை செய்யும் போது உடனடியாக தேவனுடைய தொடுதல் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. மகிழ்ச்சி, விடுதலையை அந்த நிமிஷத்திலே ஆண்டவர் உணர செய்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பான தேவ ஜனமே, இப்படிப்பட்ட அனுபவம் இல்லாமல் ஒரு வாய்ப்பாடு போல அல்லது ஏதோ ஒரு பாட்டை போல நம் ஜெபத்தை ஏறெடுக்காதபடி, உண்மையாக நான் ஜெபிக்கிறேனா, பரலோகத்தை தேவனை நோக்கி ஜெபிக்கிறேனா, என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேனா, என்னுடைய பாவம் கடந்த காலத்தில் நான் செய்த காரியங்களை அறிக்கை செய்யாமல் வெறுமையாய் ஆண்டவரை துதிக்கிறேனா, அப்படி நாம் செய்யும் போது நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவருடைய செவிகள் திறந்தவைகளும், ஆண்டவருடைய கண்கள் திறந்தவைகளும், ஆண்டிய செவிகள் கவனிக்கிறதை நாம் காண முடியாமல் போகிறது. ஆண்டவரிடத்திலிருந்து பதிலை நாம் அப்படியே பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சந்தேகமான சூழ்நிலை, பயத்துல நாம் காணப்படுவோம் என்பதில் மாற்றமில்லை. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இரண்டாவது, ஆண்டவருடைய யாருடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறார் என்றால், சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, Psalms chapter 34 verse 15, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. முதலாவது, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு இனி செய்ய மாட்டேன் என்று சொல்லுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவருடைய விண்ணப்பத்துக்கு பதில் தருகிறார். இரண்டாவது, இதுக்கு அடுத்த அனுபவம் என்னவென்றால், அப்படிப்பட்டவர்கள் தொடர்ந்து நீதியை செய்ய கற்றுக்கொள்ளும் போது, 14ஆம் வசனத்துல அல்லது 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சங்கீதம் 34:13 வாசிக்கும் போது, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் காத்துக்கொள், தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடியதை தொடர்ந்து கொள். பாவம் மன்னிக்கப்பட்ட நாம் தொடர்ந்து அதில் நிலைத்திராதபடி நாம் முன்னேறி சென்று அடுத்த படிகள், நீதியின் படிகளில் நம் அப்படியே பிரவேசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் கேட்கப்படுகிறது. இந்த இடத்துல கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுறதுக்கு என்ன பண்ணியிருக்குதான், தன்னுடைய காதை அடைக்கவே மாட்டார். ஒருவேளை நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவங்க சரியானவங்களா தவறானவங்களா ரெண்டாவது, ஆனா ஜெபிக்கிற நாம் தகுதியுடையவர்களாய் காணப்படுகிற வேளையில ஆண்டவர் நம்முடைய முகத்தை பார்த்து இறங்கி ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஜெபிக்கிற நான் எனக்குள்ள ஒருவேளை ஜெப ஆவி இருக்கலாம், ஜெப வரம் இருக்கலாம், ஜெபத்துல பழகினவங்களா இருக்கலாம், ஜெபத்துல முன் அனுபவம் உள்ளவங்களா இருக்கலாம். ஆனா நீதியை செய்ய நாம் மறக்கும் போது, நீதியாய் வாழாதபடி சில பேர் பாவம் மன்னிக்கப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. ஆண்டவருக்குடைய காரியங்களை தன்னை ஈடுபடுத்த மாட்டாங்க. ஆண்டவருடைய காரியங்கள்ல நீதியான காரியங்களை நம்ம செய்து நாம் அதில் நிலைத்திருக்கும் போது, நாம் கூப்பிடு, அப்பொழுது உனக்கு செவி கொடுப்பார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது உடனே மறுத்துரு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே உன்னோடு இருந்து உன்னை தப்பு வைத்து உன்னை கனப்படுத்துவேன் சொல்லி அநேக வார்த்தைகள் ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் தர ஆயத்தமா இருக்கிறார் என்றும், அவர் நம்மை ஆஸ்வதிக்க சித்தமுள்ளவராய் எப்பொழுது காணப்படுகிறார் என்பதும் அது வெளிப்படுத்துகிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நீதிமான்கள் கூப்பிடும் போது அவர் நிச்சயமா தன்னுடைய செவி அடைக்க மாட்டார். அவர் இரக்கமும் உருக்கமுள்ள தேவனாய் இருந்து நீதிமானுடைய முகத்தை பார்த்து இறங்கி அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாமங்களும் ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்படும் போது நாம் பரிசுத்தவான்களாய் மாற்றப்படுகிறோம். நீதி செய்யும் போது நாம் நீதிமான்களாய் காணப்படுகிறோம் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 39-40 வசனங்களை வாசிக்கும் போது, 2 Chronicles chapter 6 verse 39 and 40, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 Chronicles chapter 6 verse 39 and 40, அந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீ, அவர்கள் விண்ணப்பத்தையும் ஜெபங்களையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உமக்கு விரோதமாக பாவம் செய்து உம்முடைய ஜனத்திற்கு மன்னித்தருளும். இப்பொழுதும் என் தேவனே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள்
கவனிக்கிறவளுமா இருப்பதாக என்று சொல்லி சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, மூன்றாவது, நாம் மற்றவர்களுக்காய் பரிந்து பேசும்போது நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறார். நம்ம நல்லா இருப்போம், அநேகர் வியாதியில் இருப்பாங்க. அந்த வியாதியில் உள்ளவங்க ஒருவேளை எந்த காரணத்தினால அப்படி ஆனாலும் நமக்கு தெரியாது. பல வருத்தங்கள், சஞ்சலங்கள், போராட்டங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஜெபிக்க முடியாத நிலைமையில தள்ளப்படுவார்கள். சத்துரு அவருடைய இருதயத்தை கசப்பாக்கி அல்லது அவருடைய மனதிலே ஒரு சஞ்சலமும் சமாதானம் இல்லாத நிலைமையில காணப்படும் போது அவர்கள் அங்கலாய்த்து பயந்து அவர்கள் அப்படியாய் கலங்கி நிற்கிற நேரத்தில் நாம் அவர்களுக்காய் ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிந்து பேசுகிற ஜெபத்துல ஆண்டவர் நிச்சயமாய் கிரியை செய்கிறார். சாலமோன் சொல்றாரு, இந்த ஆலயத்துக்கு வந்து யாராவது உம்மை நோக்கி பார்த்து விண்ணப்பம் பண்ணும்போது, ஆண்டவரே இந்த ஆலயத்தை நீ நினைத்து அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் ஜெபத்துக்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறதுமா இருப்பதாக என்று சொல்லி அவர் அப்படியாய் மற்றவர்களுக்காய் பரிந்து பேசுகிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சொன்னாரு தாவீதை பார்த்து, நீ எல்லாம் உன் குமாரனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். ஆண்டவர் சாலமோன் மூலமாய் ஒரு ஆலயத்தை கட்டின போது சாலமோன் பிரதிஷ்டை செய்து அநேக 1000 பலிகளை செலுத்தி அவன் கடைசியில் விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவரே, இன்னைக்கு நான் இருப்பேன், நான் நாளைக்கு என் பிள்ளை இருப்பான், யார் இருப்பான்னு தெரியாது. ஆனா இந்த ஆலயத்துக்கு யாரெல்லாம் கடந்து வருகிறார்களோ, உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, இந்த ஆலயத்தில் நீ வாசம் பண்ணி அவருடைய ஜெபங்களுக்கு உம்முடைய கண்கள் திறந்தவர்களா இருப்பதாக, இந்த ஆலயத்தை நோக்கி பாரும் என்று சொல்லி சாலமோன் இவ்விதமாய் பரிந்து பேசுகிறவனாய் காணப்படுகிறான். அன்பான தேவ பிள்ளைகளே, நாமும் மற்றவர்களுக்காய் பரிந்து பேசி நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிற வேளையில நிச்சயமா நமக்கு 1000 கஷ்டம் இருக்கலாம். ஒருவேளை நமக்கே ஒருவேளை ஆண்டவர் ஜெபிப்பாரா, ஆண்டவர் பதில் கொடுப்பாரா என்கிற ஒரு வித தயக்கம் இருந்தாலும், ஆண்டவரே நீ தயவு செய்து அந்த குடும்பத்துல செய்யுங்கப்பா, என்னை நான் மாற்றிக்கொள்கிறேன், எப்படியாவது அந்த குடும்பத்துக்கு இறங்குங்கப்பா, அவர்கள் செழிக்கட்டும், சத்துரு மத்தியில் ஒரு பந்தி அவர்களுக்கு ஆயத்தப்படுத்துங்க, அவர்கள் உமக்காய் வாழ்ந்தவர்கள் சொல்லி நாம் மற்றவர்களுக்காய் போராடி ஜெபிக்கிற வேளையில ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய சிறையிருப்பை மாற்றி ஆண்டவர் பதில் தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய திறப்பின் வாசல நிற்கிறவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். எஸ்தரும் மொர்தெகாயும் தேசத்திற்காய் திறப்பின் வாசல நிற்கும் போது தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டார். ராஜாவுடைய கண்களை எஸ்தருக்கு தயவுடைத்தது போல இந்த நாட்களில் திறப்பின் வாசல நின்று பரிந்து பேசுவர்களாய் யாரெல்லாம் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இரக்கம் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையில நம்ம அப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். சில நேரத்துல நம்ம ஆயத்தமில்லாமல் இருப்போம். ஆனால் ஆண்டவர் சில ஆட்களுக்காய் ஜெபிக்கிற போது நம் மனமுருகி நம்மை ஒப்பு கொடுத்து தேவனே இறங்கும் என்று சொல்லி நம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இரக்கம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பல விதத்துல தவறு செய்யும் போது ஆண்டவர் மிகவும் கோபம் கொண்டார். அப்பொழுது மோசே பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்து, ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பேரை கிறுக்கி போடும், எப்படியாவது இந்த ஜனங்களுக்கு இறங்கும் என்று சொல்கிற வேளையில ஆண்டவர் தம்முடைய கோபத்தை மாற்றி அந்த ஜனங்கள் தகுதி இருக்கிறார்களோ இல்லையோ அந்த மோசேயுடைய முகத்தை பார்த்து, அவருடைய தாழ்மையை பார்த்து, அவருடைய அர்ப்பணிப்பை பார்த்து, அவருடைய மன்றாட்டை கேட்டு ஆண்டவர் செய்ய நினைத்திருந்த தீங்கை மாற்றி போட்டு ஜனங்களை பாதுகாத்ததை பல இடங்களை நம்ம வாசிக்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, மற்றவர்களுக்காய் நாம் பரிந்து பேசுவர்களாய் காணப்படுகிற வேளையில நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் தருவார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான்காவது நம்ம பார்க்கும்போது யாருடைய ஜெபத்திற்கு ஆண்டவருடைய கண்கள் திறந்தவைகளும் அப்படியே செவிகள் கவனித்துக் கொண்டே இருக்கிறது என்று பார்க்கும்போது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. லூக்கா 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடக்கூடிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா? 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் பதில் தரலன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிற ஒரு உதாரணத்துக்காக ஆண்டவர் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல ஒரு விதையனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இங்கே நமக்கு குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நமக்கு தெரியும், முதல் வசனத்துல விதமாய் சொல்லப்படுகிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஊமையை சொன்னார் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு உதாரணத்தை நமக்கு வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களுக்கு பதில் கிடைக்க கால தாமதமாகும். ஆனால் நம்ம அதை விடக்கூடாது. அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு அந்த காரியங்களை தொடர்ந்து நம்ம போராடி ஜெபிக்கிற வேளையில நிச்சயமாய் பதில் உண்டு. ஆபிரகாமுக்கு 75 வயதுல ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனால் அவன் அதை பெற்றுக்கொள்ள 25 வருடம் கால தேவைப்பட்டது. அன்பான தேவ பிள்ளைகளே,
ஆண்டவருடைய சித்தம் வேலை என்று ஒன்று இருக்கிறது. அதற்காய் காத்திருக்கும் போது, அந்த நாட்கள் வரும்போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் தர வல்லவராய் இருக்கிறார். நான்காவது, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும், உற்சாகமாய் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்துல பல இடங்கள் அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 3 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 2 தீமோத்தேயு chapter 1 verse 3, பவுல் சொல்றார் பாருங்க, நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படி உன்னை காண வாஞ்சையாயிருந்து என்று சொல்லி தீமோத்தேயை பற்றி பவுல் எழுதுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தீமோத்தேயுக்காக அவர் ஜெபிக்கிறதை நம்ம இங்க வாசிக்கிறோம். நான் இரவும் பகலும் இடைவிடாமல், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நெகேமியாவில நம்ம அதை வாசிச்சோம், இரவும் பகலும் இடைவிடாமல். அப்போ ஒரு காரியங்களுக்காக ஜெபிக்கும் போது கால தாமதம் ஆகுதேன்னு சொல்லி விட்டுவிடாதபடி, ஒன்று தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்குது, ரெண்டாவது தேவ மகிமைக்கான காரியமா இருக்கும்போது நிச்சயமா கர்த்தர் செய்வார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனா அதே நேரத்துல நம்ம சோர்ந்து போகாதபடி, சில நேரத்துல ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்க விரும்புகிறார். He want to test our faith, not to tempt. ஆண்டவர் நம்மை சோதிக்க விரும்புகிற வேளையில நாம் அவருடைய சித்தத்துக்கு காத்திருக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனையோ குடும்பங்கள்ல பல ஆசீர்வாதங்கள் பல வருஷங்களா தடைபட்டிருக்கும். அவங்க அதுக்காக போராடி ஜெபிப்பாங்க. கோர்ட்டு கேஸ் காரியங்களா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், குழந்தை பாக்கிய காரியங்களா இருக்கட்டும், வேலை இல்லாத காரியங்களா இருக்கட்டும், அவங்க அதுக்காக போராடி ஜெபிக்கும் போது இந்த படிகளின் வழியாய் அவர்களை கடந்து வரும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். முதலாவது அவங்க பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். இரண்டாவது நீதிமானாய் வாழ்ந்து அவர்கள் நீதியை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மூன்றாவது அவர்கள் மற்றவருடைய காரியங்கள் குறித்து கரிசனை உள்ளவர்களாய், அக்கறை உள்ளவர்களாய், தேசத்தின் மேல பாரம் உள்ளவர்களாய், அழிந்து போற ஆத்மாக்களை குறித்து அவர்கள் பரிந்து பேசுகிறவர்களாய் காணப்படும்படியாய் கர்த்தர் அவர்களை எதிர்பார்க்கிறார். வேலை இல்லாம இருக்கிறேன், சும்மா இருக்கிறேன், ஏன் நான் மற்றவர்களுக்காய் ஜெபிக்க கூடாது? ஏன் மற்றவருடைய கண்ணீருக்காய் நான் ஜெபிக்க கூடாது? கர்த்தர் எனக்கு வேலை தரும்போது நான் வேலை செய்கிறேன். இந்த நேரத்துல ஏன் என்னோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது? ஒருவேளை ஜெபிக்கிறதுக்காக கர்த்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்கி இருக்கலாம். எனக்கு வேலை கிடைச்ச பிறகு ஒரு வேளை எனக்கு நேரம் கிடைக்காம இருக்கலாம் என்று சொல்லி அந்த நேரத்தை நாம் வீணடிக்காதபடி பரிந்து பேசி மற்றவர்களுடைய நன்மைக்காய், மற்றவருடைய சுகத்திற்காய், நம்ம கஷ்டத்துல இருக்கிறோம் இல்லைன்னு சொல்லல, ஆனா நம்மளை விட எத்தனையோ பேர் கஷ்டத்துல இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் பாடுகள் உபத்திரவங்கள் இருக்கிறாங்க, வேதனையில் இருக்கிறாங்க, அடிப்படை தேவைகள் கூட சந்திக்கப்பட முடியாத நிலைமையில இருக்கிறாங்க. அவர்களை எப்படியாவது, என்ன இதுவரைக்கும் போஷித்தீரப்பா, வேலை இல்லை என்றாலும், நாங்களுடைய விரும்புகிற காரியங்கள் நடைபெறாவிட்டாலும் இதுவரைக்கும் நாங்கள் பிழைக்க கர்த்தர் உதவி செய்தீரே, இன்னும் எத்தனையோ பேர் மரணத்தோடு, வியாதியோடு, போராட்டங்களோடு, யுத்தங்கள்ல, பலவிதமான அகதிகள் முகாம்கள்ல, பலவிதமான இயற்கை பேரிடர்கள்ல சிக்கி தவிர்க்கிறார்களே என்று சொல்லி அவர்களுக்காய் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற வேளையில நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறார். நான்காவது, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு உவமையை தருகிறார். கர்த்தருடைய நாமம் மற்றவருடைய காரியமா இருக்கலாம், நம்முடைய காரியமா இருக்கலாம். சில நேரத்தில் ஆண்டவர் அதை கால தாமதப்படுத்துகிறார். ஏனென்றால் அவருடைய வேலை என்று ஒன்று வருகிறது. நமக்கு தெரியும், கானான் திருமணத்துல திராட்சரசம் குறையப்பட்ட போது சீஷர்கள் எல்லாம் வந்து மரியாளிடத்தில் கேட்கிறார்கள், திராட்சரசம் குறையப்பட்டது என்று சொல்லும் போது அவள் சொல்லுகிறார், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், என்னால் ஒன்று முடியாது என்று சொல்லி அந்த இடத்துல மரியாள் ஆண்டவரிடத்துல சீஷரை அனுப்புகிறதை வாசிக்கிறோம். ஆண்டவர் சீஷரை பார்த்து சொல்கிறார், இன்னும் என்னுடைய வேலை வரவில்லை, காத்திருங்கள். அவருடைய வேலை வந்தபோது ஆண்டவர் சீஷரை பார்த்து சில கட்டளைகளை சொல்லுகிறார். அதன்படி அவர் செய்யும் போது அங்க குறைவுகள் நிறைவாகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லி பிரசங்கில நம்ம வாசிக்கிறோம். விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு, சேர்க்க ஒரு காலம் உண்டு. எல்லாமே தேவனுடைய திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அந்தந்த நேரம் வரும்போது சகலவற்றையும் நன்மையாய் கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார். அப்ப நம்ம ஜெபத்துல சோர்ந்து விடாதபடி, என்னடா நம்ம இவ்வளவு ஜெபம் பண்ணோம், எந்த முயற்சி இல்லை, மாம்சத்துல வேற ஒரு விஷயத்துல நம்ம யோசிக்கலாம், அல்லது உலக பிரகாரமா இந்த காரியங்களை நம்ம முயற்சி செய்யலாம்னு சொல்லி நம்ம அப்படி செய்யும் போது அதில் தோற்று போகிறோம், அல்லது அது பின் நாட்கள்ல நமக்கு ஒரு நிறைவும் சந்தோஷத்தை தராமல் ஆகிறது. எந்த ஒரு காரியமா இருக்கலாம், ஆண்டவரை தவிர யாரும் கிடையாது, உம்மால முடியும், அதுக்கு என்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன், நான் நீதிமானாய் வாழ்கிறேன், உம்முடைய ஊழியர்களை பங்கு பெறுகிறேன், முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு நேசிக்கிறேன், என்னுடைய காரியங்கள்ல நான் ஈடுபடுகிறேன் என்று சொல்லி அதுல நான் மகிமையாய் காணப்படும் போது, அதை ஒப்பு கொடுக்கும் போது, மன நிறைவாய் காணப்படும் போது, ஆண்டவர் ஏற்ற வேளையில நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு அவருடைய கண்கள் திறக்கப்படும், அவருடைய செவிகள் கேட்கப்படும். நம்முடைய விண்ணப்பம் ஒரு நாளும் வீண் போகாது என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
Psalms 55:17, சங்கீதம் 55:17 தாவீது சொல்றாரு பாருங்க, அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது அதையே நோக்கமாக கொண்டு கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டே நான் அதையே நாடுவேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அநேக நேரங்களில் நம்ம சில காரியங்களுக்காக ஜெபிக்க போறோம், அப்புறம் விட்டு விடுகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்னாள் ஜெபித்தால், தன்னுடைய இருதயத்தை ஊற்றினால், அதற்கு பிறகு துக்கமுகமா இருக்கவில்லை, ஒரு விசுவாசம். ஆனா சில காரியங்கள் தாவீது சொல்றார், நான் அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் தியானம் பண்ணி முறையிடுவேன். அப்படின்னா அவர் ஏதோ ஒரு காரியங்களுக்காக ஜெபிக்கிறார். முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை என்ன பண்ணுவாரு? கேட்பார். ஒரு காரியங்களை தொடர்ந்து ஆண்டுடைய பாதத்தில் வைக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் பதில் தருகிறார். அது ஆவிக்குரிய காரியங்களா இருந்தா நிச்சயமா ஆண்டவர் அதற்கு பதில் தருகிறது மாத்திரமல்லாமல், நம்முடைய பொருளாதார காரியங்களை எதை எதிர்பார்க்கிறோம், எது குறைவா இருக்கு என்பதை ஆண்டவர் முற்றிலுமாய் நிறைவு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவிக்குரிய காரியங்களை பற்றி நாம் கவலைப்படாதபடி, எனக்கு அது வேணும் இது வேணும், பொருளாதார காரியங்களையே நமக்கு நம்ம அதுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் தாமதப்படும் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய காரியங்கள்ல முதலாவது ரட்சிக்கப்படணும், அபிஷேகப்படணும், விசுவாசத்துல வளரணும், நீதியில வரணும், ஜெப வாழ்க்கையில வளரணும், ஆண்டவரே வேத தியானத்துல வளரணும், பாவமில்லாத வாழ்க்கையை தொடர்ந்து செய்யணும் என்று சொல்லி அதற்காய் முறையிட்டு, அதற்காய் அழுது, நான் அழுது பிரார்த்தித்து என்னது உபவாசித்து அப்படின்னு சொல்லி நெகேமியா சொல்றார். அப்படியெல்லாம் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறது மாத்திரமல்லாம், நம்முடைய சிறையிருப்பை மாற்றி நம்முடைய தேவைகளையும் பரிபூரணமாய் சந்தித்து நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். சாலமோன் ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறார், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், இவ்வளவு பெரிய ஜனங்களை எப்படி நடத்த முடியும் என்று சொல்லுகிற போது ஆண்டவர் சொல்றாரு, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் மகிமையும் நான் உனக்கு என்ன பண்றேன்? தருகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ ஞானம் எங்களுக்கு வேண்டும். பாவத்திலிருந்து நாங்கள் விலகி ஓட கிருபை செய்யுங்க. சத்துருவை மேற்கொள்ள, சத்துருடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள, ஆண்டவரே ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு தெய்வீக ஞானத்தை தாரும், கிருபையை தாரும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது, பரிசுத்த வாழ்க்கை வேண்டும் என்று ஜெபிக்கும் போது, நீதியில விசுவாசத்துல உண்மையில ஆண்டவரே நாங்கள் நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அதற்காய் நம்ம போராடி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம் கேளாத அல்லது நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் கூட தருகிறவராக இருக்கிறார். நான்காவது, ஆண்டவர் செய்கிற ஒரு காரியங்கள் சோர்ந்து போகாமல் என்ன பண்ணணுமா? அந்த காரியங்களுக்காய் தொடர்ந்து நம்ம அந்த காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்கும் போது நிச்சயமாய் உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் ஜெபத்திற்கு பதில் உண்டு என்று வசனம் சொல்லுகிறதே. அவிதமாய் நிச்சயமாய் கர்த்தருடைய வாழ்க்கையில அந்த ஜெபத்திற்கு பதில் தந்து நிச்சயமாய் நம்மளோட வாழ்க்கை அந்த நன்மைகளை பெற்று அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆஸ்வதிக்கப்பட்ட அந்த காலவளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு பேசணுடைய திரு வார்த்தைகளுக்காய் ஜெபிக்கிறோம். உண்மையாகவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்முடைய செவிகள் திறந்தும், ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய கண்கள் திறந்தும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கிறது ஆலயத்துல. ஆனால் அநேக ஜெபங்கள் இன்னும் பதில் கிடைக்காமல் இருக்கக்கூடிய காரணங்களை நாங்கள் அறிந்து, இனி நாங்கள் ஏதோ கடமைக்கு ஜெபிக்கிறவர்களாய் காணப்படாதபடி இந்த முறையிலே நாங்கள் ஜெபித்து பதிலை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆண்டவரே அற்புதங்களை செய்யுங்க. கர்த்தருடைய நாம தொடர்ந்து மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இதை நாங்கள் அனுபவமாய் மாற்றிக்கொள்ள ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதத்தில் வரும்போது நாங்கள் பாவைகள் என்று எங்களை தாழ்த்தி எங்களை அர்ப்பணித்து ஜெபித்து அதிலிருந்து வெளியில வர ஆண்டவரே நீதிமான்களை வாழ, நீதிமானுடைய ஜெபம் கேட்கப்படும் சொல்கிற வார்த்தையின்படி நீதிமான்களாய் வாழ்ந்து மற்றவர்களுக்காக நாங்கள் பரிந்து பேசி கதறி, ஆண்டவரே அது மாத்திரமல்ல, நாங்கள் தொடர்ந்து விசுவாசத்தோடு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, வைராக்கியமா இடைவிடாது ஜெபித்து நாங்கள் பதிலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வழியை வைத்திருக்கிறீர், நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்களை முற்றிலுமாய் தரை மட்டும் தாழ்த்துகிறோம். இந்த நாட்களில் இதுவரைக்கும் சந்திக்கப்படாத கேட்கப்படாத ஜெபங்களுக்கு நாங்கள் பதிலை ஆண்டவரே பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. உங்களுடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. இதனால எங்களோட வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் விசுவாசமும் பெருகும் ஐயா. இன்னும் நாங்கள் உண்மை கிட்டி சேர உதவி செய்யும் ஐயா. இன்னும் அநேகருக்கு சாட்சி சொல்றது ஏதுவா இருக்கும் ஐயா. இந்த நிலைமைகள்ல தேவ சுத்தத்துக்கு எங்களை
துதிகன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.